நம்ம முன்னால கண்டுபிடிக்கணும். அது சின்ன விழிப்புணர்வு அவசியம். அவ்வளவுதான். இப்ப அப்படி பார்த்தா பெரியவர்களுக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும்போது அது என்ன சின்ன குழந்தையில இருந்து டெவலப் ஆகி வந்ததா இல்ல பெரியவர்களுக்கு புதிதா வர ஆரம்பிக்கிறது? இல்ல சின்ன குழந்தைகளுக்கு வர புற்றுநோயில நமக்கு கோடி டைப் புற்றுநோய் இருக்குங்க. ஆனா இப்ப ரத்த புற்றுநோய் எடுத்தீங்கன்னா சின்ன குழந்தை வர காமன் ரத்த புற்றுநோயும் அடல்ட்ஸ்க்கு வர பெரியவங்களுக்கு வர ரத்த புற்றுநோய் டிஃபரெண்டா இருக்கும். அதே சின்ன புற்றுநோய் உள்ள உடம்புல இருந்துட்டு பெரியவங்களுக்கு வருது அப்படி கிடையாது. ரத்த புற்றுநோய் ஜெனரலாவே ஃபாஸ்டா வளர டைப். அதனால நம்ம 10 வருஷம் 20 வருஷம் உடம்புல இருந்து அப்புறம் மெச்சூர் ஆகி ரத்தம் கேன்சர் வருதுன்னு அப்படி கிடையாது. ரத்த புற்றுநோய் அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு வருது வேற வேற விதத்துல வருதுங்க. அதுல ஒண்ணு ஏமாந்து போறது வந்து எஸ்பெஷலி முதியவர்கள் 60 வயசு மேல வரவங்களுக்கு நிறைய பேர் முதுகு வலி இடுப்பு வலி ஏமாந்து போறது ஒரு ஆக்சுவலி ஒரு டைப் ரத்த கேன்சர் மைலோமான்னு இருக்குங்க. அதுவும் ஒரு டைப் ரத்த கேன்சர், குணப்படுத்த முடியாத ரத்த கேன்சர். இந்தியாவுடைய 40% கிட்டத்தட்ட புகையிலை சார்ந்து அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. 40% கேன்சர் இந்தியாவில புகையில சம்பந்தப்பட்டதுதான். உலகத்திலேயே நம்ம தான் 2வது நாடு ஹையஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டொபாக்கோ. அதுல காரணம் மெயினா நம்மளுக்கு நார்த்ல பாத்தீங்கன்னா வாயில வருதுன்னா அவங்க புகையில வாயில வச்சுக்கிற பழக்கம் அதிகமா இருக்குங்க. சவுத்ல பாத்தீங்கன்னா ஸ்மோக்கும் பண்றாங்க, அந்த புகையில கடிச்சு வச்சுக்கிறாங்க, சூ பண்றாங்க. அண்ட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் குட்கா யூஸ். 3 காமன் யூசஸ் ஆஃப் புகையில. இந்த புகையில யூஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு ஆரம்பிச்சுல இருந்து 20-30 வருஷம் கழிச்சு தான் கேன்சர் வருது. இப்ப நம்ம எய்ட்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா 3 மாசம் ரிசல்ட் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. அதே மாதிரி புகையில வரல கேன்சர் ஒரு வருஷத்துலயே அடுத்த வருஷம் தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் புகையில பிடிக்க மாட்டாங்க. 20-30 வருஷம் ஆறுதுனால வந்தா பாத்துக்கலாம் நமக்கு ஆன்டிடியூட் இருக்கு. 2வது காரணம் புகையில என்னன்னா அவங்க மட்டும் அவனுக்கு கில் தெம்செல்ஸ். அவங்க ஒரு தற்கொலை படைக்காரங்க. அவங்க புகையை விட்டுட்டு புகையில வெளியில விட்டுட்டு நம்ம எல்லாம் சுவாசிச்சு நம்ம செத்துட்டு இருக்கோம். எவனோ ஒரு புகையை விட்டால நம்மளுக்கு லங் கேன்சர் நம்ம செத்துட்டு இருக்கோம். இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் நம்ம இருக்குது மக்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அதான் ஸ்ட்ரெஸ்ஸிங் திஸ். கேன்சர் ஒரு கம்யூனிட்டியோட வியாதி. இது ஒருத்தரோட 2ஓட வியாதி கிடையாது. இப்ப நம்ம கம்யூனிட்டி, நம்ம அப்பாவே இருக்கட்டும் அல்லது ஃப்ரெண்டே இருக்கட்டும் அங்கிளே இருக்கட்டும், ஏன்னா ஸ்மோக் பண்ணா நீங்க எனக்கு கொல்ற ஸ்மோக் பண்ணாதுன்னு சொல்லணும். இப்ப நேற்றுக்கு நாங்க ஒரு பெயின் கான்டெஸ்ட் சண்டே என்னைக்கு பண்ணிருந்தோம், இந்த வேர்ல்ட் கேன்சர் டே. அப்ப சில்ட்ரன் என்ன மெசேஜ் கொடுக்கணும், குழந்தை என்ன சொல்லணும்னா, நீங்க அப்பாவே ஸ்மோக்கர் அவன் கொலைகாரன். அப்பா கத்திச்சு குத்துறானா நீங்க அலோ பண்ண மாட்டீங்க, அம்மா விஷம் கொடுத்து கொடுக்குறான்னு கொல்ல மாட்டேங்கிறேன். ஆனா ஸ்மோக் பண்றத அது விஷம் கொடுக்குற மாதிரி, கொல்ற மாதிரி, கொஞ்சமா கொல்ற மாதிரி. அப்ப நமக்கு அந்த தைரியம் வரணும், நம்ம எல்லாருக்கும் தைரியம் வரணும். புகை பிடிக்கிறவங்களாம் நம்மளுக்கு கொலைகாரன்னா நம்ம புகையில எடுத்துவாங்க. ஏன்னா புகையில கேன்சர் நல்ல கேன்சர் கிடையாது. ரத்த கேன்சருக்கு மோசமானா கூட சீக்கிரம் செத்துருவாங்க. ஆனா புகையில சம்பந்தப்பட்ட கேன்சர்ல ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காமனா தொண்டையில கேன்சர் வருதுன்னா, தொண்டையில கேன்சர் நம்ம விழுங்க முடியாத நிலைமை டாக்டர்கிட்ட போறோம். ஆல்ரெடி கேன்சர் ரொம்ப வளர்ந்துருக்கு. இல்ல நமக்கு பேச்சுக்கு அந்த குரல் வளர்த்த கேன்சர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு மூச்சு விட முடியலையோ அப்பதான் டாக்டர் போறோம். குரல் மாறாம போக முடியல. அதுக்கப்புறம் கேன்சர் முடியாதுன்னு சொன்ன பிறகு கூட இறந்து போறதுக்கு 3 மாசமோ அல்லது 1 வருஷம் ஆகும். அந்த 3 மாசமோ 1 வருஷம் ரொம்ப கொடுமையானது. நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் அவங்க ஒரு முழுங்கொட முடியாது. அப்புறம் கூடல ஒரு அலுமினியம் சட்டி வச்சுட்டு துப்பிட்டே இருப்பாங்க நாள் பூரா. அவங்களுக்கு அந்த தொலை தாங்காத அந்த அந்த கம்யூனிட்டி, அந்த பக்கத்துல சொசைட்டில இருக்கவங்க எல்லாம் எங்களை கூட்டு இவங்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னைக்கு நீங்க ஒரு ஹீரோவா இருக்கணும், ஒரு பெரிய ஆள் மேட்சோ ஆள் காமிக்க ஆசைப்பட்டு இன்னைக்கு அந்த சமுதாயமே அவங்களை கொல்லுங்க, நீங்க ஒரு நியூசன்ஸ் ஃபேக்டர் அப்படி சொல்றதுக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதனால புகையில சம்பந்தப்பட்ட கேன்சர்ஸ் நாட் வர்த் லிவிங் இட். அது மாதிரி அந்த கேன்சர் நம்ம வாழறது மீனிங்கே கிடையாது. இப்போ உலகத்துல அதிகமாக புயலை பயன்படுத்துறது நம்ம 2வது நாடுன்னு சொன்னீங்க. முதல் நாடு இது சைனா ஹையஸ்ட் கன்சியூமர். ஓஹோ, அங்க என்ன மாதிரி இருக்கு இந்த சூழல்கள்லாம்? எல்லா இடத்துலயும் அதே பிரச்சனை தான் இருக்கு. அங்க மெயினா பாக்குறேன்னா அங்க நான் சூவபிள், இங்க சூவபிள் டொபாக்கோ தான் யூஸ் பண்றோம். அங்க ஸ்மோக்கிங் தான் மெயினா. அப்போ லங் கேன்சர்ல அங்க ஜாஸ்தியா இருக்கு. நம்மளுக்கு சூ பண்றதுனால வாய் கேன்சர், தொண்டை கேன்சர் அப்படிலாம் அதிகமா இருக்கு நமக்கு. இந்த ஒரு குட்கா ஒரு பெயின்ஃபுல் திங்னா, குட்கால என்ன பண்றாங்கன்னா இந்த பான் மாசம் சாதாரண வெத்தலை சாப்பிட்டா நம்மளுக்கு வாய் செவக்கிறது. அந்த செவக்க கூடாதுன்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணனால அதனால என்ன ஆகுதுன்னா வாய் குறுகிடுறது. அப்ப 2 வருஷமே நான் குட்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வாய் நமக்கு சாதாரணமா எல்லாருக்கும் 4 விரல் உள்ள போனோங்க. இவங்களுக்கு 3 விரல், 2 விரல், சில பேருக்கு 1 விரல் அப்படி ஆயிடுறதுங்க. இது காமன். இப்ப நாங்க ஒரே ஒரு ஃபேக்டரியில போய் விழிப்புணர்ச்சி கொடுக்கும் போது அதுல 700 பேர் அங்க ஒர்க்கர்ஸ்ல 40 பேருக்கு 2 ஃபிங்கர் தான் உள்ள போறது. இங்க ஆர்டினரி வேலை இப்ப காலைல வாயோட அகலமே குறையும். இப்ப நமக்கு எல்லாம் போட முடியுது இல்ல, அவங்களுக்கு 2 விரல 1 விரல் தான் போட முடியாது. அதுக்கப்புறம் அப்படி ஆயிடுச்சுன்னா திருப்பி மாத்த முடியாது.
அது ஒண்ணுங்க. அப்ப அதே வாயில கேன்சர் வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அது என்ன குணாதிசயம் அதுல என்ன இருக்கு? அதான் அந்த மேக்னீசியம் சிலிக்கேட்டும் ஆட் பண்றாங்க அந்த குட்கால. அது வாய் சவக்க கூடாதுன்னு. அது வந்து இந்த ஓரல் அந்த லைனிங் எல்லாம் ஃபைப்ரோஸ் பண்றது, கெட்டியாக்கிட்டுறது. அதுக்கப்புறம் கெட்டியாச்சுன்னா திருப்பி நமக்கு வந்து அது வந்து திருப்பியும் எலாஸ்டிக் ஆக்க முடியாது வாயை. இப்போ வாய் திறக்கவும் முடியாது, வாய்க்குள்ள கேன்சரும் வந்துடும். இப்போ நீங்க சாதாரண குட்கா வந்து 12-13 வயசுல பசங்க போடுறாங்க. பிகாஸ் ஸ்கூல்ல தெரிய மாட்டேங்குது, வாய்க்குள்ள அடக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அதனால 17 வயசுலயே ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் லைஃப் பூரா நம்ம வாய் 2 விரலோட இருக்கணும். இப்போ விசில் அடிச்சே வாழணும், இல்ல ஸ்டோலை சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது மாதிரி கொடுமை. இது நிஜமா நிறையவே இருக்கு. அண்ட் நாங்க இப்போ வந்து எல்லா டாக்ஸையும் சென்சிடைஸ் பண்ண சில்ட்ரன் போயிட்டு சில்ட்ரன் போய் எங்க அங்கிள் வாய் திறக்க முடியுமா 4 விரல் அப்படின்னு சென்சிடைஸ் பண்ணிருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம கொரியர் பாய் அன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்தா சூட்டை குட்கா போட்டுருந்தேன். வாய் தரேன்னா அவங்களால ஒரு விரல் உள்ள போக மாட்டேங்குது. அப்ப இது சோ காமன், நமக்கு அது தெரிய மாட்டேங்குது, கண்டுக்க மாட்டேங்குது. நம்ம குட்கால இவ்வளவு சிக்கல்கள், குட்கால பெரிய பிரச்சனை. இது ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த குட்காலாம் வந்து வட இந்தியாவில தான் கொஞ்சம் அதிகமா இருந்து, இப்ப இன்னைக்கு இங்கேயும் இருக்காங்க. இன்னைக்கு சோஷியலி அக்செப்டபிள் ஆயிடுத்துல நம்ம எல்லாம் குட்கா சாப்பிடுறது ஒரு திங். பட் இன்னைக்கு ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் தான் இல்லையா? தடை செய்த பொருள்கள் தான் ஈஸியா கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிடிடி நமக்கு 50 வருஷமா பேண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு. அன்னைக்கு வீட்டுல செடியில வந்து போறது மருந்து எறும்பு கடை போனா எடுத்து கொடுக்குறான் டிடிடி. அது தரதான் டிடிடி. அது சோ ஈஸிலி இஸ் அவைலபிள் டு அஸ். சரி, இப்ப இந்த புகையிலையில் சொல்லும் போது அதுல பல வகைகள், திரும்ப நீங்க சொன்ன மாதிரி மெல்லக்கூடிய ஒரு வகை, இன்னொன்னு வந்து சிகரெட்டா இது பண்றது. இதுல பெரும்பாலும் இவங்க சொல்ற வாதம் என்னன்னா, இவ்வளவு வருஷத்துல கேன்சர் வரும்ங்கிறது ஒரு தியரி. இன்னொன்னு, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு உடனே அந்த வாதம் தான் நம்ம இளைஞர்களுக்கு உடனே கேட்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. அதான் கரெக்ட். தட்ஸ் தி ப்ராப்ளம். இப்போ வந்து சிகரெட் பிடிச்சவங்க எல்லாருக்கும் கேன்சர் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருவேன் நான். ஆனா அப்படி யாருல 3ல ஒரு ஆள் தான் வந்து சிகரெட்ல பிடிச்சனால கேன்சர் வருது. அது ஏன் ஒருத்தனுக்கு வருது, பாக்கி 2 பேரும் தப்பிச்சுட்டான்னு நமக்கு இன்னும் காரணம் கண்டுபிடிக்கல. ஸ்டில் இன்னொன்னு எந்த ஃபேக்டர் வந்து கரெக்டா ட்ரிகர் பண்றதுன்னு. அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய இடைஞ்சல். ஐ விஷ் எல்லாருக்கும் கேன்சர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒருத்தரும் சிகரெட் படிக்க மாட்டேங்க. அப்படியானா அது வெரி அந்த 3ல எந்த ஒருத்தருங்கிறதா பசிக்காது. அது ஹிங்கி பிங்கி பொங்கி விளையாடுற மாதிரி யார் மாட்டுவான்னு சொல்ல முடியாது. அதே 10 சிகரெட் பிடிக்கவனுக்கு கேன்சர் வரலாம், 30 சிகரெட் பிடிச்சவனுக்கு கேன்சர் வராம இருக்கலாம். அது எந்த ஃபேக்டர் கரெக்டானு சொல்ல முடியல. ஒன்லி திங் 20 சிகரெட் தினமும் 20 வருஷம் மேல குடிச்சிருந்தானா அவனுக்கு வர வாய்ப்பு அதிகம். பட் ஈவன் பர்சன் ஸ்மோக்ஸ் 2 சிகரெட் ஸ்மோக் பண்ணா கூட அவனுக்கும் கேன்சர் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்மளுக்கு அப்பப்போ ஒரு விஷயம் சொல்லிக்குவாங்க, சிகரெட்ல தான் அது இருக்கு, பீடி குடிக்கலாம் அப்படிம்பாங்க, அது சுருட்டு குடிக்கலாமாங்க. அதெல்லாம் சார் எல்லா இதுவும் பிரச்சனை தான் சார். அது எல்லா பீடியா, சிகரெட்டா, சுருட்டா, ஹுக்காவா, அது சில்லமா என்ன மாதிரி யூஸ் பண்ணாலும் புகையில எல்லா டைப் புகையிலும் கேன்சர் வரும். ஒண்ணு அதிகமா ஃபில்டர் சிகரெட் பெட்டர் அல்லது பீடி மோசம் அப்படி ஒண்ணும் கிடையாது. எல்லாமே மோசம் தான். பத்த வைக்காத சிகரெட் தான் சேஃபஸ்ட். அதையும் கடிச்சு வாயில மேல கூடாது. இதுல வழக்கமா என்ன சிக்கல் அப்படின்னா, நான் இவ்வளவு வருஷமா பிடிச்சிட்டேன், அதனால அதை டக்குன்னு நிறுத்த முடியல அப்படின்னு அது ஒரு பிரச்சனையா தான் நம்ம சிகரெட் விடாம பிடிக்கிறவர்கள் சொல்றது வந்து. அது வந்து அல்லது அவன் அடிக்ட் ஆயிட்டாங்க ப்ரூவ் பண்ணாங்க, அல்லது வந்து எல்லாமே நிறுத்த முடியும். இது வந்து நம்மளோட ஒரு என்ன டிஃபென்ஸ் விட முடியாது நம்மளால, அப்படி விட்டா என்ன பண்றது அப்படின்றது. பட் நம்ம பாடியை உடனே நிறுத்த கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து எங்க ஜெனரல் என்ன அட்வொகேட் பண்றோம்னா, ஒரு 6 வாரமோ அல்லது 2 மாசம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாடியை ப்ரிப்பேர் பண்ண முடியும், மைண்டை ப்ரிப்பேர்